அவங்களுடைய முதல் கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. அவ்வளோதான். வரும் அதெல்லாம் நாங்கள் ஒன்று சொல்ல முடியுமான்னு நாங்கள் கூடி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ப்ரிலிமினரி மீட்டிங் இன்றைக்கி அசம்பிள் ஆகிடுச்சு. அந்த ஹை லெவல் கமிட்டியோடைய மீட்டிங் இங்கே நடந்திருக்கு. அவ்வளோதான். வி ஹவ் டிஸ்கஸ் ஸோ மெனி திங்ஸ். ஆஃப்டர் தலைவர் அப்புறம் அது கம்ப்ளீட்டாக எங்கள் குழுவினுடைய இது இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன்னா அதெல்லாம் இப்போ கிடையாது. என்னென்ன ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அவ்வளோதான். பேச்சுவார்த்தையே இல்லைங்க. இது ஃபங்க்ஷன் அதெல்லாம் அது பேச்சுவார்த்தை குழு தனியாக இருக்குது. அவங்களுடைய கன்வீனியன்ஸு அதுக்கப்புறம் இருக்குது. அதான் இது தான் ப்ரிலிம் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நடக்கும் சார். 24th நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரர்களை மீட் பண்ண போட்டிருக்கிறோம். அப்புறம் அப் டு 3rd வரலும் 4th வரலும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்டம். ஃபஸ்ட் வி ஆர் மீட்டிங் அவர் கேடர். அது வந்து நான் 24th கமெண்ட்ஸ் பண்ணுறோம். அதில் தொகுதி பங்கீடை பற்றி ஐ ஹேவ் நோ லோக்கல் ஸ்டாண்டிங். அது ஒரு கமிட்டி இருக்குது. ஏங்க வி ஆர் மீட்டிங் அவர் பார்ட்டி விஐபி, அதாவது வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற பார்ட்டியாரனை கூப்பிட்டு நாங்களுடைய டிஸ்கஷன் வச்சுருக்கோம். சார், ஆளுநர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ராமர் கோயில் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயருக்கே முகம் சரியில்லை, வாடி போயிருக்கு அப்படின்னு கவர்னர் சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து பாஜக வந்து குற்றச்சாட்டுறாங்க, எங்களை சாமி கும்பிட கூட வழிவிட விடல அப்படின்னு. ஒரு யார் விடல? தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கோயில்லையும் சரி, வெளியே சரி, எந்த கோயிலில் உள்ள நீதிமன்ற உத்தரவு பேரில் தான் நாங்கள் வந்து நீதிமன்றமே அவங்களை கண்டிச்சிருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு கவர்னரே லா அண்ட் ஆர்டரை சீர்குலைக்கிறதுக்கு வழிவகுக்கிறாருன்ற மாதிரி தான் ஹைகோர்ட் இன்டைரக்டாக சொல்லியிருக்குது. நோபடி ஷுட் கிவ் ரூம் ஃபார் எனி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அதனால் கவர்னர் இஸ் ஆக்டிங் எஸ் ஆர்எஸ்எஸ் இயர். திருவள்ளூருக்கு வந்து காவி போட்டிருக்காரு. நாளை மறுநாள் வந்து தைப்பூசம். வள்ளலாருக்கும் அநேகமாக காவி போட்டாலும் போடுவார் நம்ம கவர்னர். எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் வந்து வெள்ளை உடையில் தான் இருக்கார். அந்த வள்ளலார் கூட நாளை மறுநாள் அவர் 25ஆம் தேதி காவி ட்ரெஸ் போட்டாலும் போட்டுருவார். ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சியில் பலர் கலந்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எங்கள் தலைவருடைய ஸ்டாண்டை க்ளீனாக சொல்லியாச்சு.